ஆனா மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். புதுசா வரவங்க ஆட்சி கொடுக்கணும்ட்டு தன் வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணிச்ச ஒரே தலைவர் கேப்டன் தான். கரெக்டு தானே. அதாவது வந்து உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அவங்களால பலன் பட்டவங்க நிறைய பேர் இங்கே நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. பட் வீட்டில் இருக்க நீங்களும் உங்கள் அம்மாவும் தான் வந்து புரிஞ்சு வச்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மண்டபத்தை வெடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பேசினாலும் தெரியும். எக்காலத்துலேயும் வந்து கலைஞர் கூட கூட்டணி வச்சிருக்க மாட்டார். அவர் இப்போ வரைக்கும் இருந்திருந்தாருன்னா அவர் கூட்டணியே வச்சிருக்க மாட்டாங்க. யார் கூட? டிஎம்கே கூட. அப்படிப்பட்டவங்க கூட நீங்கள் ஒரு கூட்டணி வச்சுட்டு நீங்கள் ஒரு வாய்ஸால் விட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க கேவலமாக இருக்குது. கடந்த 40 வருஷம் இந்த மக்களுக்காக உழைச்ச ஒரே குடும்பம் கேப்டன் குடும்பம் தான். இல்லை எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்க நானும் கோட்டு சூட் போட்டு கண்ணப்ப நானும் தான் அழகா இருப்பேன். அங்கேயும் விஜய் இல்லை, நானும் தான் விஜய் பிரபாகர் சொல்றேன். ஏன் நம்மளுக்கு கோட்டு போட தெரியாதா, பேண்ட் போட தெரியாதா? இனிமே இப்ப கூட விஜய் கரெக்டு தானே. உங்கள் அப்பா வந்து விஜய் பிரபாகரன் எதுக்கு பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? தெரியாதுன்னா உங்கள் அப்பா எப்படி சொல்லி தான் வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது ஏன் அப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது கோட் சூட்டு போட்டு அழகாக தான் இருப்பாங்க. எல்லாரும் அழகாக தான் இருப்பாங்க. கோட் சூட் போடாமல் இங்கே எல்லாரும் அழகாக தான் இருப்பாங்க. அது அவங்க இது அவங்களோட உடைகள் இதுக்குள்ளே நம்ம போக முடியாதுன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது இப்போ சொல்கிறீங்களா 40 வருஷமாக வந்து கேப்டன் குடும்பம் சொல்கிறீங்களா, அந்த குடும்பத்தை வந்து இழுக்காதீங்க உள்ள. கேப்டன் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், அவங்கள மட்டும்தான் இங்கே பேசணும். அவர் ஒருத்தருக்காக தான் உங்களுக்கெல்லாம் மரியாதை, அது தெரியுமா? ஃபஸ்ட்டு அந்த ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் இவ்வளோக்குலாம் மரியாதை கொடுத்துட்டு யாரும் அந்த அளவுக்கு அடிக்காமே விட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு பேச்சு பேசுனதுக்கு இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஒரு மனுஷனுக்காக உங்களை விட்டுறோம் அப்படின்னு தான் விட்டுட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, அறிவாலயத்தில் கொத்தடிமே மாறிட்டு போயிடலாம். அதுக்காக வாய் இருக்குன்னு என்னெல்லாம் பேசியிருக்கக்கூடாது. இந்த மாதிரி அவரை வச்சு நீங்கள் ஒரு விஜயகாந்த் அவர்களை வச்சே நீங்கள் ஒன்று தாவி நம்ம போயிடலாம்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் சொன்ன வேர்டு தப்பு, குடும்பம்னு இழுக்காதீங்க. விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் இங்கே பாடுபட்டாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காகன்னு சொல்லுங்கள். அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஓடு 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 ஓடாடே ஓடு வராம பாரு வேட்டக்கார் ஓடு. உண்மையான வேட்டக்கார் இப்ப நான் ஃபீல் பண்றேன். உண்மையான நம்ம வீரப்பணியா இங்க இல்லன்னு நான் ஃபீல் பண்றேன். ఈసాల కావేరి ఉందు కాదు ఎందు కాదు ఈసాల కావేరి మందే. நீங்கள் சேர்ந்துருக்கிற இடம் என்ன இடம்? தமிழுக்காக போராடுறவங்க, தமிழ் மக்களுக்காக நிற்கிறவங்க, ஏன் தமிழ்னால உயிரை கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்கிற கட்சியில் தான் நீங்கள் போய் சேர்ந்துருக்கீங்க. நாங்கள் தமிழ் மக்களுக்காக என்றைக்குமே எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டுக்காக எதுவும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ உட்காந்து நீங்கள் என்னங்க கன்னடத்தில் பேசிகிட்டு இருக்கிறீங்க? ஈசால கப் நம்ம இந்த மாதிரி என்னங்க பேச்சு எனக்கு தெரிலங்க. அதாவது அரசியல் இதுதாங்க அரசியல், நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே யாரெல்லாம் பின்னாடி வந்து தூண்டி விட்டுட்டு இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுங்க. விவசாயத்துக்காக குரல் கொடுக்குறோம், விவசாயத்துக்காக இது பண்ணுறோம், விவசாயத்துக்காக நீங்கள் என்ன குரல் கொடுத்து நீங்கள் என்ன கிழிச்சிட்டீங்கன்னு தான் கேட்குறேன். நீங்கள் விவசாய மக்கள் என்ன பாடுபடுறாங்க நீங்கள் எல்லாம் கண்ணால் பார்த்துட்டீங்களா? இப்போ இருக்க ஆளும் அரசுலேருந்து எல்லா அரசையும் நான் கேட்குறேனே. விவசாயத்தை பற்றி பேசுகிறவங்க அத்தனை பேருமே விவசாயமே பண்ணது கிடையாது. நான் வந்து இப்போ இவர் பையனை சொல்கிறானா, இவர் பையனுக்கு விவசாயத்தை பற்றி தெரியுமா? நான் கிடையாது. புதுசாக வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, புதுசாக வந்து விவசாயி கூட நிற்கிற மாதிரி உட்காந்து ஒரு ட்ராமா ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல்லாம் இப்படி தான் இருக்கும் போல். அப்பப்போ உட்காந்துட்டு இந்த மாதிரி பச்சை தொண்டை போட்டால் விவசாயின்னு சொல்லிட்டு நம்பிடணுமா? நான் தான் கேட்குறேன். எல்லாரையும் சேர்த்து தாங்க கேட்குறேன். நீங்கள் யாருனாலும் எடுத்துக்கங்க, அத்தனை பேரும் கேட்குறேன். விஜய் அவர்கள் எடுத்துக்கினாலும் யாருனாலும் எடுத்துக்கிடுங்க, எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி எம்கே ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிடுங்க. அவர் போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போட்டு வச்சுருப்பாங்க. எந்த வாய்க்கால்ல ரோடு போட்டு வச்சிருக்கிறாங்க, ஆனால் ரோடு போட்டு நீங்கள் வாய்க்காலை பாருங்கன்னு சொல்லிட்டு விடுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு விவசாயிகளோட வந்து என்ன கஷ்டத்தில் உண்மையில் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு எவனுமே இங்கே நோட் பண்ணுறது கிடையாது. அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பச்சை தொண்டை போட்டு உட்காந்துட்டு எப்பவும் இல்லாமல் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நாங்கள் வந்து விவசாயிக்காக நிற்கிறோம், பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்திருக்கிற புதிய ஆட்சி, அவங்க ஆட்சிக்கு வந்து இப்போதான் 3வது மாதம் நடந்துகிட்டு இருக்கு. கேட்டா இன்னும் எந்த ஒரு சின்ன ஒர்க்கு கூட, பேசிக் ஒர்க் கூட ஸ்டார்ட் பண்ணல. இந்த விருதாச்சலம் தொகுதியின் சார்பா முதலமைச்சரையும் ஆளுங்கட்சி அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, உடனடியாக செயல்பாடுகளை இறங்குங்க. மக்கள் பிரச்சனையை கவனத்துல கொள்ளுங்க. உடனடியா மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை தொகுதி வாரியா ஆய்வு செய்து டெண்டர் கால் ஃபார் பண்ணி நீங்க ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அந்த ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாதான் ஒவ்வொரு வேலையா இங்க நடக்கும். யாரு? நம்ம ஹம்சா பிரேமலதா அக்காவா? அக்கா நீங்கள் வந்து நான் சொல்கிறேன்னா உங்கள் பையன் வந்து முழுமையாக கொத்தடிமையாக மாறிட்டார்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் என்னென்னா உள்ளே வந்து இன்னும் ஸ்லீப்பர் செல்லாக ஹம்சாவாக உள்ளே சுற்றிட்டு இருக்கீங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. மேபி வந்து இதை டிஎம்கே ஃபைன் பண்ணுற கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறக்காக குரல் கொடுக்குற மாதிரி குரல் கொடுப்போன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களாக்கா? நான் ஒன்று கேட்குறேங்க. கடந்த 5 வருடமாக அக்கா என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? எம்எல்ஏ கூட கிடையாது.
ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு எதாவது அனலைஸ் பண்ணிங்களா? இது நடக்கல, அது நடக்கல, 3 மாதம் ஆச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, இன்னும் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு புதிய ஆட்சின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்சியில் என்னென்ன குறைகள் இருந்துச்சு, ஆல்ரெடி எந்தெந்த டெண்டர்லாம் கொடுத்துட்டு வீணாக போன அந்த டெண்டர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நிறைய பேர் கேன்சல் பண்ணாங்க, எந்தெந்த திட்டங்கள் தேவை, எந்தெந்த திட்டங்கள் தேவையில்லை, எது தேவையில்லாத செலவு, எது தேவையில்லை செலவுன்னு சொல்லிட்டு எல்லாமே அனலைஸ் பண்ணணும்ல. வந்தவொடனே எல்லாமே பண்ணிட முடியுமாக்கா? அப்படி பார்த்தாலும் இங்கே நிறைய நடந்துட்டு தாங்க இருக்குது, நடக்கலன்னு சொல்ல முடியாதுக்கா. ஒரு சில இதில் வந்து இங்கே மாறி இருக்குது, அது மாறல நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாத. ஒரு சில பேர் வாயாலே நான் கேட்குறேன், லஞ்சம்னு சொல்லி இன்னும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், ஒரு சில இடத்துல நடந்துட்டு இருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த பயம்னு ஒன்று வேலை செஞ்சுட்டு இருக்குது. அந்த பயத்தினாலே பாதி பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க, பாதி பேர் சரியாக வேலை பார்க்குறாங்க. ஏன் இந்த போதைய ஒழிப்புலாம் ஒழிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒழிஞ்சு தான் தெரியாது. பட் அது வந்து அந்த சப்ளை செயின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செயின் ரியாக்ஷன் மாதிரி அங்கங்கே வந்து எவன்டே சப்ளை ஆகிட்டு இருக்குங்களா, அது குறைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது குறைஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய நீங்கள் எடுத்து பாருங்களாம், முன்னாடிலாம் வந்து நம்ம இந்த ஃபேஸ்புக் பேஜிலலாம் வந்து நீங்கள் இது பாருங்கள், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இத்தனை கிலோ இது பிடிப்பட்டது, இத்தனை கிலோ பிடிப்பட்டது, இத்தனை கிலோ புகையிலை பொருட்கள் பிடிப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருப்பாங்க. இது டன்னுகளுக்கு பிடிப்படுறதெல்லாம் இப்போ தாங்க பார்க்குறேன். அவ்வளோக்குள்ள டன், இவ்வளோ டன்னில் இப்போ பிடிப்பட்டுச்சு, அவ்வளோ இதில் பிடிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்பட்டு இருக்காங்க. அப்போ அத்தனை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இதுக்கு முன்னாடி அடக்கி வச்சுருக்காங்களான்னு ஒரு கொஸ்டின் வருது. இப்போ அவ்வளோக்குள்ளே பிடிச்சி போடுறாங்க, அவ்வளோக்குள்ளே சீரியஸாக வந்து வாட்ச் பண்ணுறாங்க. ஓகே, குறையட்டும், நல்லது, ரொம்ப நல்லது. பட் இன்னும் கொஞ்சம் வேகமாக அதை செயல்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. பட் இந்த அக்கா சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை, எந்த நல்லா இல்லைங்க. நீங்கள் பண்ணுற ஒரு அரசியல்லாம் வந்து நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பேரை வச்சு நீங்கள் ஒரு அரசியல் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. விஜயகாந்த் அவர்கள் குடும்பம் அவ்வளோ பட்டுச்சு, இவ்வளோ பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான், அவர் மட்டும்தான், என்றைக்குமே கேப்டன் அவர்கள் மட்டும்தான். அவங்க இடத்துக்கு நீங்கள் வரும்னு சொல்லிட்டு ஆசைவே படாதீங்க, புரியுதா? அவர் பேரை சொல்லி நீங்கள் ஒரு கேவலமான அரசியல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, டிஎம்கே கூட ஒரு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கீங்களா, அந்த ஜால்ரா அடிக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை நான் இவ்வளோக்குள்ளே பொறுமையாக உட்காந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான், தவிர உங்களுக்காக இல்லை. உங்களை நல்லா அதை புரிஞ்சுக்கிடுங்க. அந்த ஒரு மனுஷனோட மனைவின்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, அதுக்காக அந்த அவளோட பையன் அப்படின்னு சொல்கிறக்காக தான் இவ்வளோக்குள்ள மரியாதை இருக்கிறத தவிர மற்றபடி இதே வேறு யாராவது இருந்தாங்கன்னா என்னோடய பேச்சு அப்படி இருக்காது. நீங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா, ஏதோ இவங்க தான் வந்து மக்களுக்காக போராடுற மாதிரியும் மக்களுக்காக குதித்து இறங்கி அவ்வளோக்குள்ள வேலை பார்த்த மாதிரியும் உட்காந்து நீங்கள் ஒரு அலப்பறை ஒன்று பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுங்க. தயவு செஞ்சு வேணாம். இந்த மாதிரி சுரண்டி பார்க்கலாம், சீண்டி பார்க்கலாம், நமக்கு பின்னாடி டிஎம்கே தூண்டி விட்டு நம்ம எதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பிரித்து மேயப்படும் அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோவில் கூறிக்கொள்கிறேன். இதுவே கடைசியாக இருக்கும், கடைசி எச்சரிக்கையாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே உங்கள்கிட்ட வாயிலேருந்து வந்துச்சுன்னா அடி வெளுக்கப்படுவீங்க. நான் கேப்டனோட பையன்லாம் சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். என்றைக்குமே கேப்டன் ஒருத்தர் மட்டும்தான். அவர் இடத்துக்குள்ள எவர் வந்தாலும் அங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா அது விஜய் அவர்களுக்கே தெரியும், புரியுதா? என்றைக்குமே கேப்டன் அவர்கள் தான். எங்களுக்கு அவங்க மேலே வந்து ரொம்ப மரியாதை இருக்குது. அந்த மரியாதை அவருக்கு மட்டும்தான், உங்களுக்கு இல்லை. தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிடுங்க.